அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஓவன் இல்லாமல் ஃப்ரை பேன்லேயே ஈஸியாக பன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வார்ம் மில்க் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் 1 டேபிள் ஸ்பூன், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ ஈஸ்ட் நமக்கு ஆக்டிவ் ஆகணும். அதுக்கு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஆக்டிவ் ஆயிடுச்சு. இதில் 1 கப் மைதா, சால்ட் 1/2 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும். நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணையிறோமோ நமக்கு ப்ரெட் சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு ரோல் பண்ணி இது மேலே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 hour அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்கிடையில் ஒரு பேன் எடுத்துக்கிறோம். 5 inch பேன் எடுத்திருக்கேன் நான். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. ஆயில் தடவுன பேனில் இந்த டோவை நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிறணும். மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். டபுள் ஆயிரும் நமக்கு. இதுக்கு மேலே எக் சேர்த்துக்குருவோம். இந்த எக் சேர்க்குறது நல்லா ஷைனிங்காகவும் கலர் நல்லா கொடுக்கும் நமக்கு. எக் அப்ளை பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் நான். அதில் கனமான தோசை கடாய் வச்சுக்கோங்க. வச்சு ஹை ஹீட்டில் 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். தோசை கடாயில் பேனை வச்சிடலாம். வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பன் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணையில் ஷேப் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரை பேனில் ரெடி பண்ண பன் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஈஸ்ட்டை நம்ம கரெக்டான முறையில் ஆக்டிவ் பண்ணி டோ ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு சாஃப்டான பன்னு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.